ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லார் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்ட்டு. சரி, அப்படியே பேசி வீட்டில் சொன்னாங்க, சரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் பண்ணலாமே அப்படின்ட்டு. சரி, ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கிடந்துச்சு. காலையில் மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தேன், கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் நிறையா இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சு, சரி கார்னை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணால் என்னான்ட்டு. சரி, ஒரு இன்னோவேட்டிவ் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஃப்ரைட் ரைஸ்னும் போது கொஞ்சம் சைனீஸ் டச் இருந்தால் தான் நல்லா இருக்கும். என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது தான் ஷேஷ்வான் சாஸ் ஞாபகம் வந்துச்சு. இதுக்காக கடையில் போய் வாங்க முடியுமா ஒரு நாள் 2 நாளைக்காக? சரி, அதையும் நம்ம ஹோம்மேட் எப்படி பண்ணலான்ட்டு அதையும் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே இன்னும் நிறைய ஐடியாஸ்லாம் வருது. கடைசியில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ஷேஷ்வான் ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. இந்த ரெசிபி பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ வரீங்களா, ஒரு கலக்கலான ஒரு ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி பார்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் 1/4 கிலோ, காஷ்மீரி மிளகா 10, காஞ்ச மிளகா 6, இஞ்சி 3 துண்டு, பூண்டு 15 பல்லு, பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், சுகர் 1/2 டேபிள் ஸ்பூன், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், முட்டை 4, பச்சை மிளகா 3, கேரட் 2, கேப்சிகம் 1, ஸ்வீட் கார்ன் 1, ஷேஷ்வான் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், ஆயில், உப்பு தேவையான அளவு, ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சம். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு வீட்டிலேயே ஷேஷ்வான் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் காஷ்மீரி மிளகாவும் ஆர்டினரி சவுப் மிளகாவும் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகா கிடைக்கலன்னா நீங்கள் எல்லாமே இந்த ஆர்டினரி மிளகாவே போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகா போட்டால் கொஞ்சம் ரெட்டாக இருக்கும், வேறு ஒன்று நல்ல கலர் வரும். இதில் இப்போ ஒரு 10 மிளகா எடுத்திங்கன்னா ஒரு 4 மிளகா சாதாரண மிளகாவும் ஒரு 6 மிளகா காஷ்மீர் அந்த ரேஷியோவில் எடுத்துங்க. இதை ஒரு 2 ஹவர் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சிடணும். நல்லா சாஃப்டாகிடும். மினிமம் 1 ஹவராவது ஊற வச்சுங்க. இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியாக நம்ம ஊற வச்ச தண்ணியே கூட ஊற்றிங்க. ஒரு 2 துண்டு இஞ்சை நல்லா வெட்டி போட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ அதை அரைச்ச பிறகு நம்ம ஒரு ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேன் ஹீட் ஆனவுடனே ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஆலிவ் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு 8 அல்லது 10 வெள்ளைப்பூண்டு சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பூண்டு போடுறது ஆப்ஷனல் தான். எனக்கு இந்த கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். வேண்டான்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த பூண்டை எது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணோன்னா இது நல்லா ஃப்ரை ஆகி ஒரு ஃப்ளேவர் வரும். அது வரைக்கும் இந்த வெள்ளைப்பூண்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி கடையில் வாங்குகிறோமோ அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த சில்லி பேஸ்ட்டு இந்த பூண்டோடு போட்டு நல்லா நம்ம வதக்கணும். இது நல்லா குக் ஆகணும் இந்த பேஸ்ட்டு. ஏன்னா நல்லா நம்ம சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கோம். பட் அந்த ரா ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா நம்ம இதை சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த மீன் டைம் நம்ம ஏற்கனவே இதை அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சியில் ஏற்கனவே நம்ம அந்த மிளகாவை ஊற வச்சுருந்த தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். அந்த தண்ணியே இதில் ஊற்றி மிக்சியை நல்லா அலசி அதையும் இந்த சாஸோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அதை ஃப்ளேமை வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு வதக்கிக்கலாம். இப்போ இந்த சாஸோடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா கரெக்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பெப்பர் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாஸுக்கு. அப்புறம் இந்த சாஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் ஆட் பண்ணிங்க. இந்த மிளகா காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஒயிட் வினிகராக இருந்தாலும் சரி, ஆப்பிள் சைடர் வினிகராக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகணும். இதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோயா சாஸோட 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிங்க.
இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஃப்ளேவர் நல்லா சேஞ்ச் ஆகும். அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த சாஸு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 to 5 minutes நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 minutes ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், அது ஷேஸ்வான் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் ஆற விட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ நீங்கள் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, இல்லை மோமோஸ் மாதிரி ஐட்டம், இல்லை பீஸாலாம் வீட்டில் செஞ்சால் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ஓடி போய் கடையில் வாங்க வேண்டியதில்லை. இது கெட்டு போகாமல் இருக்கும் பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா. நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம ரெடி பண்ணலாமா? இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 4 எக் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். பட் இந்த எக்கு வந்து ஆப்ஷனல் தான். எக்கு சாப்பிடாதவங்க இந்த இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எக்கு வேணுன்றவங்க இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. நான் என்ன செய்யணுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மாதிரி நல்ல சூட்டபுளான ஒரு பேன் எடுத்துங்க. நான் ஒரு கடாய் யூஸ் பண்ணுறேன். இந்த கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சைனீஸ் ஐட்டம்லாம் பண்ணும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிங்க. இந்த பாத்திரமும் நல்லா ஹீட் ஆகணும், எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகணும். இப்போ நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை அடித்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அப்படியே ஊற்றிங்க. அதை இப்போ எதுவும் நம்ம கிளறி விட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வர பாருங்க. அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும். அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நாம் இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடரை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது கூடவே சால்ட்டும் போட்டுக்கலாம் வேண்டிய அளவு. இப்போ இதை ரொம்ப ஜென்டிலாக அப்படியே நம்ம திருப்பி போடணும். இது வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணக்கூடாது. அப்படியே பெருசாக தான் இருக்கும். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. லைட்டாக அப்படியே நீங்கள் மாற்றி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். பீசஸ் நல்லா பெரிய பீஸாகவே இருக்கும். ஏன்னா அது ஃப்ரைட் ரைஸில் வரும்போது நல்லாயிருக்கும் அது சாப்பிடும்போது. இதே மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு இருங்க நீங்கள். இந்த எக் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அது கடைசியில் தான் தேவைப்படும். நான் திரும்பவும் சொல்கிறேன், எக்கு வந்து ஆப்ஷனல் தான். எக்கு சாப்பிடாதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இந்த எக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இதே கடாயிலேயே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனவுடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சும் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்த உடனே ஒரு 3 பச்சை மிளகாவை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகா போட்ட பிறகு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இந்த மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 கேரட்டை நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கேப்சிகமையும் அதே சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நீட்டாக கட் பண்ணுவேன். நான் ஜூலியன்ஸ்னு வாங்கல, அந்த மாதிரி கட் பண்ணுவேன். பட் நம்ம இதில் ஸ்வீட் கார்ன் சேர்க்குறனால 3மே ஒரே சைஸில் இருக்கணும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு 1 or 2 minutes இந்த கேரட்டையும் கேப்சிக்கையும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா அது க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நான் பச்சை கார்னை வந்து ஒரு 5 minutes நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். பிளான்ச் பண்ணி எடுத்திருக்கேன். சாஃப்டாகிடும், சீக்கிரம் வெந்துடும். இல்லை நீங்கள் மார்க்கெட்டில் ஏதாவது சூப்பர் பஜாரில் வாங்கினீங்கன்னா ஃப்ரோசன் கார்ன் கிடைக்கும். அந்த ஃப்ரோசன் கார்னாக இருந்தால் நீங்கள் பச்சை தண்ணியில் ஒரு 5-10 minutes போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நீங்கள் இன்னும் வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரெட் பெல் பெப்பர்ஸ் இருக்கும், எல்லோ கேப்சிகம், அப்புறம் கேபேஜ், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நாம் ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ஹைலியே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக ஃப்ரை ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நல்ல அந்த கலரே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்னாலே பெப்பரோடைய ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சால்ட் போட்டுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றும் போது கரெக்டாக ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, டேஸ்ட்டே மாறிடும். அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் மினிமமாக ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த மெயின் இன்க்ரீடியன்ட் ஷேஸ்வான் சாஸ்ன்னு ஆட் பண்ணுறேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
2 டேபிள் ஸ்பூன் இந்த குவான்டிட்டிக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு இந்த கார்ன் இந்த வெஜிடபிள்ஸோடு அது நல்லா மிக்ஸ் ஆகணும். இதெல்லாம் போட்டு நீங்கள் கடைசியாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த டேஸ்ட் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணலாம். அந்த எக்கில் அந்த சாஸ் நல்லா மிக்ஸ் ஆகும். கலரே சேஞ்ச் ஆகிடும், ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகுது பாருங்கள், நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் முட்டையை கலரும்போது தூள் தூளாக ஆகாதபடி பார்த்துங்க, அப்படியே முழுசாகவே இருக்கணும் இந்த சைஸுக்கு. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸு. இப்போ இந்த எக்கோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இது எக்கே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 1/4 கிலோ பாசுமதி ரைஸை ஒரு 1/2 hour ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன், நீங்கள் நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இது ஒரே நேரத்தில் நீங்கள் எல்லா ரைஸையும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் ரைஸை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், எல்லாம் ரைஸ் உடஞ்சிரும். இப்போ நம்ம இந்த 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டோம்னா ஒரு 4 பெரியவங்க நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இந்த குவான்டிட்டியை. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம இந்த கார்ன் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த கார்ன் வரும் இல்லையா, க்ரன்ச்சியாக, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுவோம், சிக்கன் போட்டு பண்ணுவோம், வெறும் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம். இந்த கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரைஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால ரைஸும் நல்லா அந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ஷேஷ்வான் ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஜஸ்ட் நீங்கள் ஒரு சாலட், இந்த வெள்ளரிக்காய் வெங்காயம்லாம் வச்சு சாப்பிட்டாலே போதும், எதுவும் ஸ்பெஷலாக தேவையில்லை. அதே மாதிரி இதுக்கு மேலே இந்த கடையில் கொடுக்குற மாதிரி சில்லி சாஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த சாஸே போதும், அதோடைய ஃப்ளேவரையே சேஞ்ச் பண்ணிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். எக்கோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்கு சாப்பிடாதவங்க நான் சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணிங்க. வெறும் இந்த கார்னே அவ்வளோ அருமையாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ரெசிபீஸாக நிறையா நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க, அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நான் இன்னொரு புது வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் டே.